So hello guys, welcome back to SK Gamer. இன்னைக்கு நம்ம The Ice Horror Gameplayல Choose Your Mode அப்படிதானே? ஆமாம், அந்த கேம் தான் மல்டிப்ளேயர் இல்லாமல் ஆட போகிறோம். மல்டிப்ளேயர் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வீடியோ வந்துடும். அதே மறக்காமல் நம்ம சேனல் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் பிகே கேமர். அவர் சேனல்லே போயிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மக்களே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம கோ கொடுத்துட்டு இப்போ மேன்ஷனு இது மட்டும்தான் இருக்கா? அடைச்சை அன்லாக் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கணுமே. ஓகே, ஹார்டு வேணாம், நம்ம ஈஸிலியே ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இது ஓகே. ஸோ ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருக்கீங்களா? ஏன் நண்பா அப்படி இருக்கீங்க? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனு தேடி வரும். சரி ஓகே, இதில் என்ன இருக்குது? இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, ஃபயர் கேம்ப் இப்படி உக்காந்துக்கலாமா? வேணாம். சரி ஓகே, இங்கே எதுனா வேறு எதுனா கண் இருக்கா? இல்லையா? சரி ஓகே. இதோ இருக்குதுயா. ஓ, இந்த கேமில் இப்படி வெளில இங்கே ஒன்று இருக்குது. நாங்களா இது? நான் எப்பயுமே கண் தேடுவேனே, கிடைக்கவே கிடைக்காது. அது என்னோட வீடியோவே வரலன்னு கேட்காதீங்க. அது நான் சும்மா தனியாக ஆடும்போது வந்திருக்கோம். அதெல்லாம் நான் வீடியோ எடுத்தனாக்கா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். அதுதான். ஓகே, இது என்ன உலக உருண்டை? என்னடா இதில் எப்பயுமே எதுனா கிடைக்குமேடா. ரெக்கார்டு ஸ்டாப் ஆனது தெரியாமல் நான் பாட்டுக்கு பேசிங்கன்னு விளாட்னு இருக்கேன். நடுவில் பேய் வேறு வந்தது. அதுதான் 2 கண்ணும் யூஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் மன்னிச்சிருங்கோ, ரெக்கார்டர் ஆன் பண்ணுறேன்னு நினச்சின்னு பேக்காட்ட பேசிங்கன்னு இருக்கேன். ஓகே, நம்ம ஃப்ரெண்டும் இப்போ வந்துடுவார் கொஞ்ச நேரத்தில். அதை கொஞ்சம் அத்தை வீடியோ அந்த மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, எங்கேயோ ஒரு கண்ணு பேய் எங்கே இருக்குது? கிரவுண்ட் ஃப்ளோர் மேலே வருது கைஸ். ஓ நோ நோ நோ, இங்கே மட்டும் வரக்கூடாது. கண்ணு கூட இல்லையே பார்க்கறதுக்கு. ஓகே, நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணலாம். போச்சு, இங்கே தான் வருது. இங்கே வந்துச்சு போச்சு. ஓகே, டைம் இப்போ சரியா? என்னடா இது? ஓ 9 இல்லை 12:20. நைட்டா இல்லை மதியானமாடா? கன்ஃபார்ம் நைட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் இப்போ ஆடுறது காலையில். இப்போ கொஞ்சம் பயம் இருக்காது. நைட் ஆடுனாக்கா அலர்டுவேன், வெளியே போக மாட்டேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இங்கே கண்ணு கைஸ் அது மேலே இருக்குது. அது கீழே வரத்துக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் மேலே எங்கன்னா போயிடணும். ஓகே, அது இங்கே தான் வருது. இங்கேயும் ஒரு கண்ணியா? என்ன போகிற இடத்துலலாம் கண் இருக்குது. ஓகே, நான் இந்த ரூமில் தேடி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏமாற்றிட்டானுங்க கைஸ். இதில் ஒன்றுமே இல்லை எதுலேயுமே. சரி, தேவையில்லாமல் இங்கே ஒன்று மாட்டின்னு இருக்கேன். இதில் இல்லையா? செடியை பிடிங்க பார்க்க முடியுமா? முடியாதா? ஓகே, இப்போ அது எங்கே இருக்குனாக்கா சரியா? இங்கே தான் வருது. இதோ இப்படின்ட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இருங்க, அது போய்ட்டு தான் கண்டினியூ பண்ணுறேன். என்னடா ஆடில் இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு பார்க்காதீங்க. ஐஸ் தேவைப்பட்டது அதுதான். ஓகே, இப்போ அது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால நம்ம இப்போ மேலே போகலான்ட்டு இருக்கு. மேலே போகலாமா? போவோம். யார் என்ன பண்ண போகிறா? காசா பணமா? ஓகே, இங்கே நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். ஏன்னா பேய் எதுனா பேண்ட் வந்துச்சுன்னா கூட பயந்து நிற்பான் அப்படி. ஓகே, இதில் எதுவுமே இல்லாத எதுக்கு வெறுப்பேற்றத்துக்கு வச்சு இருக்கீங்க? இப்போ என்னாச்சு? பேய் வருதா? பேய் வந்தாக்கா நான் செத்தேன். எங்கே போகிறதுன்னு கூட தெரில. இது என்ன ரூம்டா? என்ன ரூம்டா இது? ஓகே, அடப்பாவி, எல்லா கேம்லேயும் இந்த சரக்கு பாட்டில் மட்டும் விட மாட்டானுங்களே. சரி, ரம்போ எதுக்கு என்னத்துக்குன்னு தெரியலையே. ஓகே, இந்த ரூமில் எதுவுமே இல்லை. இப்போ கிளம்பலாமா? ஓகே, அது என்ன கைஸ், என்ன கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சுற்றுது? நான் ஒரு வேளை கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன்னு நினைப்போம் அதுக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம திருப்பி இங்கே இருக்க வேணாம். பேய் கோவப்பட்டுச்சா? கைஸ் கோவப்பட்டுச்சு. சூச்சோ, அப்போ அதை திருப்பக்கூடாதா? சும்மா கொடுத்துருக்கானுங்களா? பாவீங்களா? திராத்தனமாக திருப்பிட்டேன்.
சோழ முடிஞ்சு. இப்போ இந்த ஏதோ காலிங் பெல் வச்சு சவுண்டு கேட்டுது. என்னது இது? என்ன மேன் எடுக்க முடியல. கெட் போர்ஷன். ரெண்டு இதுலையும் இருக்குது கைஸ். ரேட் பாய்சன். பா இதை குச்சிருந்தேனாக்கா இந்நேரத்துக்கு என்ன வருது. நல்ல வேலை கிரியேட்டரே நல்லா பண்ணியிருக்கடா. ஒரு நிமிஷம் வருங்க கைஸ். இப்போ நான் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு மியூசிக் மாதிரி போடலான்னு பார்க்குறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மியூசிக் போடலான்னு பார்க்கறதுக்குள்ளே எவன்டா அவன்? எங்கே ஃபஸ்ட்டு இது இருக்குது? எங்கே இதுவா? ஹலோ, யார் அது? பாவீங்களா? சரி, என்னடா இப்போ வந்தது? என்ன நடக்குதுன்னு தெரியல. திஸ் பேப்பர் மெடிக்கல் ஆக்ஷனா? மெடிக்கல் டாக்டர். ஹாஸ்பிட்டல் பிசிக்கல். இப்போ இந்த பேயாங்காலே இதில் அது கொஞ்சம் மென்டல் மாதிரி நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் அந்த இது அங்கேனா வந்தது. ஒரு வேளை கண்ணு கொடுக்கறதுக்கா? இப்போ இந்த பேய் வேறு எங்கே இருக்குன்னே தெரியல. கீழே இருக்கா மேலே இருக்கா? கீழே கீழே கீழே. ஓகே, கீழே தான் இருக்குது. கீழே நம்ம திஸ் மெடிசன் அதெல்லாம் எடுக்க முடியாதா? என்னடா ஒன்றுமே இல்லை. என்னங்கடா ஆச்சு? இப்போ கரண்ட்டு வந்ததில்ல. அச்சோ, இருட்டாக்கி விட்டனா? ஈஞ்சி ரொம்ப நாசமாக போச்சு. நான் என்ன சுற்றி ஒரே இடத்துக்குன்னு வந்துன்னு இருக்கேன். இன்னும் பேய் கீழே தான் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்ற மாட்டோம். இதுக்கு அதான் பேய் வர வழியே இருக்குது. இப்போ நம்ம எப்படிக்கா போகலாமா? கொஞ்சம் ஃபாஸ்ட் யூஸ் பண்ணிப்போம். வந்த வழி தான் கைஸ் இது. என்ன இடம் இது? புதுசாக இருக்குது. இந்த காயின் திஸ் என்ன புக்கு வந்தது ஏதோ இல்லையா? இல்லையா, இங்கே எல்லாம் ஒரே மெசேஜ் தானே. என்ன என்னன்னு தெரில. அவங்க பாஷையில் எழுதிருக்காங்க. என்னது இன்டர் பாட்டிலா? இந்த க்ரீன் பாட்டில் நான் பார்க்கலையே. எங்கே எடுத்துருப்பேன்னு தெரில. சரி, ஓகே, நம்மளுக்கு வந்த வேலை முடிஞ்சது இந்த ரூமில். ஓகே, வேறு ரூம் பேய் இருக்கா? அக்கா பேய் அக்கா எனக்கு ஃபைன் எஸ்கேப்பா. அவ்வளோதான், நான் முடிக்க போகிறேண்ணா கைஸ். நம்ம எஸ்கேப்பாக அப்புறம் இந்த பேய் இன்னும் இங்கேயே சுற்றுது. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, போயிட்டு ஐஸை தேடி பொறுக்கின்னு வந்தாச்சு. இப்போ இது எங்கே இருக்குனாக்கா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே லாக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம எப்படிக்கா போகிறது? இருங்க. ஆமாம், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே லாக் ஆகிடுச்சு. அதுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. எங்கள் கண் இருக்குது. இப்போ நான் எப்படிக்கா போகணும்? நான் எங்கே இருக்கேன்? எதுவுமே எனக்கு தெரில. நான் எங்கே இருக்கேன்? எப்படிக்கா போகணும்? பேய் கூட எங்கே இருக்குன்னு தெரில. அது கிளிச்சில் இருந்து வெளில வந்துடுச்சா? வந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம இப்போ எப்படியாச்சும் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி ஆகணும். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு லெஃப்ட்டு திரும்பினா எஸ்கேப்டு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய் கைஸ். நம்ம மதியானம் அந்த மாதிரி எதுனா மல்டிப்ளேயர் கேம் வரும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எஸ்கே கேமர். பாய்.